ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான சட்னி ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக பூண்டு, அப்புறம் நீல வாக்கில் கட் பண்ண ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், காரம் கம்மியாக இருந்தால் 3 காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் வந்துட்டு 3 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே புளி வந்துட்டு இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி வந்துட்டு புளிப்பு, காரம் எல்லாமே வந்து சூப்பராக ஈவனாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை வந்து ஒரு 50 கிராம் வேர்க்கடலை போல் தோல் எடுத்து உரித்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா இதில் உடச்ச கடலை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம வேர்க்கடலை எந்த அளவுக்கு சேர்த்தோமோ அதே அளவுக்கு உடச்ச கடலை சேர்த்துட்டு பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சூடல்லே வந்து அந்த பெருங்காயம், உடச்ச கடலை அதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி சேர்த்து இதில் சட்னி அரைச்சிக்கலாம். இந்த சட்னியை மட்டும் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வேறு எந்த சட்னியும் கேட்க மாட்டாங்க. இதையே வந்து அடிக்கடிக்கு செஞ்சு தர சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போது இந்த மாதிரி ரொம்ப மைய அரைக்காமல் லைட்டாக கொரகொரப்பு தன்மை இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து இதில் வந்து லைட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் போட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அந்த பாத்திரத்துலேயே சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க சட்னியை வந்து அதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி வந்து தாளிப்பு கொடுத்து சட்னி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது இதை வந்து அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம வந்து சூடலில் இருக்கும்போதே தண்ணி ஊற்றி சட்னியும் போட்டோம்னா வந்து சட்னி வந்துட்டு அப்படியே உடச்சக்கடலை சேர்த்துருக்கிறதுனால திக்காகிடும், நல்லா இருக்காது. அதனால தான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து சட்னியும் சேர்த்து கலந்து எடுத்திங்கன்னா சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் சட்னி ரெடி. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிக்கடிக்கு செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 6 இட்லி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.